நாம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் அன்போடு இந்த திருவிழா நாளில் சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் புனித லூசியா வாயிலாக நாம் அறிந்து கொண்ட ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதையே நம்முடைய சிந்தனை பொருளாக நாம் எடுத்திருக்கிறோம். நாம் யாரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று புனித மார்க்கு எழுதிய நம்பிக்கை 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வெளி வாழ்க்கையை இவ்வாறு ஆரம்பித்தார். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளின் அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றார். இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பித்தார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். 2 செயல்களை செய்யுமாறு ஆண்டவர் தன்னுடைய உரையை கேட்டுக் கொண்டிருந்தவர்களை பணிக்கின்றார். 1 மனம் திரும்புங்கள், 2வது நம்பிக்கை வையுங்கள். 2வது பகுதியை முதலில் சிந்திப்போம். நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நற்செய்தியை யாரின் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் நற்செய்தியை நம்புங்கள் என்று பதில் கொடுக்கின்றார். இந்த நற்செய்தி என்பது என்ன? லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது எம்மாவூஸ் பகுதிக்கு சென்ற 2 சீடர்களை பார்க்கின்றோம். எருசலேமிலிருந்து 2 சீடர்கள் எம்மாவூஸ் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த நற்செய்தியின் குரலை கேட்டார்கள், முகத்தை பார்த்தார்கள், அவரோடு அந்த நற்செய்தியோடு சேர்ந்து வழி நடந்தார்கள். கடைசியில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய திருமுகத்தை தரிசித்தார்கள். தொடர்ந்து அவர் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தார்கள். இந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த நற்செய்திக்கு அழகான ஒரு குரல் இருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், எருசலேமிலிருந்து எம்மாவூசுக்கு சென்ற சீடர்கள் எருசலேமில் நடந்த பெரிய ஒரு நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டு சென்றார்கள். மெசியா வருவார், அவர் நமக்கு விடுதலை தருவார், நம்மை காப்பார் என்றெல்லாம் நாம் கருதி இருந்தோம். அவரை சிலுவையில் அவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று தங்களுக்குள்ள பேசி செல்லும் போது அவர்கள் அறியாமல் அவர்களோடு ஒருவர் வழி நடந்து வருகின்றார். என்னதான் நீங்கள் பேசி செல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் கூறினார், நீ மட்டும்தான் இந்த நாட்களில் இங்கே நடந்த நிகழ்வை அறியாதவர்களோ என்று சொல்லி மோசே முதல் இறைவாக்கி கடைசி இறைவாக்கினர்களால் சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் அந்த மக்கள் அந்த 2 சீடர்களுக்கும் விளக்கி கொடுத்தார். அதனை தொடர்ந்து அவர்கள் மாலை நேரை ஆனதும் இந்த சீடர்கள் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், எங்களோடு தங்கும், மாலை நேரம் ஆகிவிட்டது, எங்களோடு தங்கும் என்று சொல்லி அவர்களோடு தங்குவதற்காக வந்தார்கள். மாலை நேரத்திலே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தபோது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த நற்செய்தியுடைய திருமுகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், நற்செய்தி என்பவர் இயேசு கிறிஸ்துதான். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குரலை அவர்கள் கேட்டார்கள், அவருடைய திருமுகத்தை தரிசித்தார்கள், அவருடைய உடலியத்தை அனுபவித்தார்கள். இவ்வளவும் அவர்களுக்கு அனுபவமானதும் அந்த சீடர்கள் அங்கேயே தங்கிவிடவில்லை. அவர் அந்த வழியிலேயே அவரும் திரும்பி எருசலேமுக்கு வந்து ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே மீட்பெடுத்தார் என்ற செய்தியை எல்லோருக்கும் அறிவித்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்துதான் அந்த நற்செய்தி. யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், நம்முடைய செல்வத்தின் மீதோ நமக்கு இருக்கிற எல்லா வசதிகளின் மீது அந்த நம்பிக்கை வைக்க வேண்டியது நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த இயேசுவோடு சேர்த்து இருப்பதுதான் நம்பிக்கை. இந்த இயேசுவோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற நிலைப்பாடுதான் நம்பிக்கை. மலையாளத்தில் அழகான ஒரு பாடல்கள் பாடுகிறீர்கள். இயேசுவோடு சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? இயேசுவோடு சேர்ந்து
இயேசுவோட சேர்ந்து இருப்பது, நெருங்கி உட்கார்ந்து இருப்பது எவ்வளவோ நல்லது. நெருங்கி உட்கார்ந்து போதுதான் நட்புறவு வரும், அன்புறவு பெருகும். கணவன் மனைவி என்ன நீங்க உட்காரவங்க, அன்பு இருக்கிறதுனால நெருங்கி தானே உட்காருவீங்க. நீங்களும் அன்பு ஒற்றுமை இருக்கிறதுனால கோயிலுக்குள்ள நெருங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கோயில இடம் இல்லாததுனாலயா நெருங்கி உட்கார்ந்து இருக்கீங்க. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். புனித லூசியாவை பற்றி சொல்லும் போது நாம் பிரகாசி அம்மான், பிரகாசத்தை கொடுத்தவர், கண்களுடைய மத்தியத்தை கூட நாம் கருதுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம் இந்த வார்த்தையை கேட்ட நற்செய்தி பகுதிக்கு நான் கடந்து வர விரும்புகிறேன். ஆண்டவரே ஒரு 10 கோழிகளுடைய உவமையை அறிவிக்கிறார். 5 பேர் முன்மதியுடையவர்கள், 5 பேர் அறிவிகள் அல்லது முன்மதி இல்லாதவர்கள். அருமையான ஒரு உவமை. அவர்கள் 10 பேர்கள் ஏகத்தில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு மணமகனாகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள். முன்மதியுடையவர்கள் ஏகத்தில் எண்ணெய் எடுத்துக் கொண்டார்கள். எனவே மணமகன் வர காலம் தாண்டிய போதும் அவர்களுக்கு அவரை வரவேற்க முடியும். அறிவிகளை ஏகத்தில் எண்ணெய் எடுத்துக் கொள்ளவில்லை, கையை வீசி சென்றார்கள். வேறு யாராவது கொண்டு வருவார்கள். நம்ம கோயிலுக்கு கொண்டு வருவாங்க, காணிக்கு போடுவது காசு எடுக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம்னா, எவ்வளவு பேர் வராங்க, நமக்கு போடாம மற்றவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு வர்றது மாதிரி அவங்களும் ஈஸியா இருந்தாங்க. இந்த ஓமை நமக்கு என்ன சொல்லுது? ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல வருகிறேன். இந்த ஓமை என்ன சொல்லுகிறதுன்னா, சில காரியங்களை நாம் வாழ்கிற இந்த உலகத்துல செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்துல அப்புறம் விண்ணக திருச்சபையில செய்ய முடியாது. மண்ணக திருச்சபையில செய்ய முடியும், விண்ணக திருச்சபையில செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மண்ணக திருச்சபையிலேயே விண்ணக திருச்சபையினுடைய முன் சுவையை அனுபவிக்கிறார்கள். கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோம் என்றால் கிறிஸ்துவை நற்கருணை வாயிலாக, நற்செய்தி வாயிலாக நாம் அனுபவித்து அடைகின்றோம். இது மண்ணக திருச்சபையில் நடைபெறுகிறது. விண்ணக திருச்சபை அல்லது பரலோக வாழ்வில் நமக்கு சில காரியங்கள் செய்ய இயலாது. அது இங்கே செய்ய இயலும். அது என்ன என்று இந்த நற்செய்தி பகுதி நமக்கு முதலாவதாக மனம் திரும்புவது இந்த உலகத்துல நாம் மன்னர திருச்சபையை காண முடியும். ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புவதற்கான கடைசி வாய்ப்பு என்பது அவனுடைய மரணம். ஆனால் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக் வச்சிருக்காரு, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிரச்சனை எனக்குள்ள வச்சிருக்காரு. மனம் திரும்புவதற்கான கடைசி வாய்ப்பு என்பது அவனுடைய மரணம். ஆனால் இந்த மரணம் எப்போது வருவது யாருக்கும் தெரியாது. சிறுவனுக்கும் தெரியாது, ஒரு சிறுமிக்கும் தெரியாது, வயதுள்ளவர்களுக்கும் தெரியாது. எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, ஐயோ எனக்கு 90 வயசு ஆகுது என்று எடுத்துக்கொள்ளும். அவங்க 105 வரை இருக்கிறாங்க. 105 வரை 1000 விரும்புகிறவங்க எல்லாம் 15, 20 போடுறாங்க. யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புவதற்கான கடைசி வாய்ப்பு செலவுடைய என்னன்னா, இந்தியா வந்து ஒரு பயங்கரமா அறிவியல வளர்ந்து இருக்கு, ஸ்பேஸ் சயின்ஸ்ல வளர்ந்து இருக்கு. மங்கல்யான் எல்லாம் போயிருக்கிறதுனால மங்கல்யான் அங்குள்ள எல்லா படங்களை, பரலோகத்தினுடைய படங்களை எல்லாம் எடுத்து நம்ம அனுப்புவோம். நமக்கு அந்த மங்கல்யான் ரூட்ல போகும்போது போற வழியில என்ன செய்யலாம், நமக்கு மனம் திரும்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. பரலோகத்துக்கு போகிற ரூட்ல ஒன்றும் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இப்போது நீங்க. இந்த முன்மதியுடைய பெண்கள் தங்களையே ஆழப்படுத்திக் கொண்டார்கள். எந்த நேரம் அவர்கள் விழித்திருந்தார்கள், விழிப்படைந்தார்கள். நாம் நடந்திருப்பதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது. வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது. புது வாழ்வை உருவாக்குவதற்கு, நம்முடைய செயற்பாடுகளிலே மாற்றங்களை வருவதற்கு நாம் காலம் தாழ்த்தக்கூடாது. இன்றைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்பது நம்முடைய நம்பிக்கையில் உள்ள பிரச்சனை இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம்,
எங்க நாங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அது போல புனித லூசியாவுடைய பரிந்துரையில நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இங்க பிரச்சனை எதுவும் இல்லை. இன்றைய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய குடும்பத்திற்கான பிரச்சனை. The crisis is not in the faith, but in the family. இன்னைக்கு அதுல உலக அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். எங்கே பிரச்சனை நம்பிக்கை எல்லாரும் நம்புகிறோம், ஆண்டவரை உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் திரும்பிய வாழ்வு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினம் கேட்கின்றோம், திருவிழா நாட்களிலே நாம் கேட்கின்றோம். ஆனால் இது எதுவும் நம்முடைய உள்ளத்தை தாக்கியதில்லை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதில்லை. நம்ம மனம் திரும்புவதற்கு காலம் தாக்கக்கூடாது. ஆண்டவர் எவரை தீர்ப்பு கூறி பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்புவதில்லை. 82 நீ போவது பரலோகத்துக்கு, 82 ஏன் போவது நரகத்துக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அனுப்பி வைக்கிறது. இந்த வீட்டுல ஏறுவது போவது எனக்கு தெரியாது, அது நரகத்துக்கு போகுதா பரலோகத்துக்கு போகுதா இல்ல உத்தரிக்கிற கருத்துக்கு போகுதா எனக்கு தெரியல. எதுவானாலும் ஆண்டவர் அப்படி அனுப்பி வைப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொல்ல பெயரால் பணத்தை தீர்ப்பு கூறிக்கொள்கிறார். நீ ஆண்டவருக்கு இந்த தீர்மானம் எடுக்கும்போது, கிறிஸ்துவுக்காக உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் ஒளி உன்னுடைய செயல்பாடுகளை நீ ஒழுங்குபடுத்தும் போது பரலோகத்திற்காக உன்னையே நீ ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். நீ தீமை செய்யும் போது தீமைக்கு மேல் தீமை செய்து நீ நரகத்திற்கு தகுதியுடையவராக நீயே அதற்கு நடத்த தீர்க்கிறார். கடவுள் ஒரு பார்வையாளர் மட்டுமே. கடவுள் எப்படி இருக்கிறார்? நீங்க நரகத்துக்கு நடந்து போகும். கடந்த ஆண்டு உலக ஃபுட்பால் போட்டி நடந்தது, கால்பந்து விளையாட்டு நடந்தது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ரஷ்ய நாடு இந்த ஆண்டு ரஷ்ய நாட்டுல வச்சு நடத்துற விளையாட்டு. அந்த நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெற்றி உருவாக்கி எல்லோரும் எண்ணியிருந்தோம். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாற்றாக 7 கோலுக்கு ஜெர்மன் நாட்டு வீரர்களோடு ரஷ்ய நாடு தோற்று போனது. இந்த போட்டியை அங்கு வைத்து நடைபெறுகிறது. இந்த ரஷ்ய நாட்டு மக்கள் எப்படி இந்த விளையாட்டு வீரர்களை பார்த்தார்களோ அது போலதான் ஆண்டவர் நரகத்துக்கு போகிறோம். எல்லாரும் இப்படியே கை வச்சு நடந்து போச்சு. 1 கோலுக்கு தோற்று போனாலும் பரவாயில்லை, 2 கோலுக்கு தோற்று போனாலும் பரவாயில்லை, 7 கோலுக்கு தோற்று இப்படி நம்ம பரிதாபமா தோற்று போனதே. ரஷ்ய நாட்டு மக்கள் எல்லாம் இந்த வீரர்களுடைய குழுவை பார்த்து பரிதாபப்பட்டது போல நாம் நகரத்துக்கு நடந்து செல்லும்போது கடவுளுடைய விளையாட்டை பார்த்து எனவே மனம் திரும்புதல், அதாவது எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த நற்செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகிறது. நேரத்தில் எண்ணெய் எடுத்துக்கொண்ட மணமகனை புறப்பட்ட அந்த உன்னதியுடைய பெண்களை போல அந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரோடு சேர்ந்திருங்கள். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். இரண்டாவது ஒரு காரியம், இந்த மண்டல திருச்சபையிலும் நம்முடைய சமூக வாழ்வை செய்ய முடியும், மறு வாழ்வை நமக்கு செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளே, அது என்ன என்று பார்க்கும்போது திருத்தல். நீங்க நினைக்கலாம், இந்த 10 கோழிகளும் அந்த கணவனை வரவேற்க சென்றார்கள். 5 பேரிடத்துல எண்ணெய் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்திருந்தா, மற்ற 5 பேருக்கு கொடுத்திருந்தா 10 பேரும் மாணவனை வரவேற்க சென்றிருப்பாங்களே. உங்களுடைய எண்ணம் நியாயமானதுதான். ஆனால் இது எங்கே நடக்கும் என்றால் இந்த உலகத்துல நடக்கும். 10 பேர் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, 5 பேர்கிட்ட தேவையான காசு இருக்குது, 5 பேருக்கு கொஞ்சம் குறையுது. ஆனா இந்த மற்றவங்க கூடுதலா இருக்கு. அவங்க கொஞ்சம் நம்ம வீட்டுல போய் தரணும், பேங்க்ல இன்னைக்கு அதனால எடுக்க முடியல, அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுல போய் வாங்க தந்துடலாம் அவங்க தருவாங்க. 10 பேரும் அந்த காரியத்தை சாதித்து வரலாம். அது இந்த வளர்ச்சி. ஆனா நியாயத்திற்காக கடவுளுடைய சன்னதியில் போய் நிற்கும் போது ஒவ்வொருவருடைய கையிலும் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நியாயத்திற்கு சொல்லுகிறான். 10 பேரா வந்திருக்கீங்க, 5 பேர்கிட்ட 1.5 கிலோ நன்மை இருக்குது. ஆனா 5 பேர்கிட்ட 1 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ உள்ளவங்க எல்லாரும்
என்ன சில 1.5 கிலோ இருந்தாதான் என்ன செய்ய முடியும், வர முடியும். முன்மதியோட 2 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1.5 கிலோ ஒவ்வொரு இடத்துல இருந்தாதான் வர முடியும். 5 பேரும் 1/2 கிலோ மற்றவங்களுக்கு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் 10 பேருக்கும் 1.5 கிலோ ஆயிரம் உள்ள தெரியும். அங்க நடக்காது. 2 கிலோ இருக்கிறவங்க 2 கிலோ தான் இருக்கும், 1 கிலோ இருக்கிறவங்க 1 கிலோ தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நியாயம் இருக்கும். அங்க இருக்கிற பகுதிகள் நடக்காது. அதனாலதான் இந்த தொழிலை பங்கு வைக்கல. அதை செய்ய வேண்டியது இதற்கு போகும்போது நம்ம இதுல ஆக்கத்துல இருக்குது. அதுல வேகமா போகும்போது நடக்கலாம். அல்லது நம்ம சேமித்து வைக்கிறது நம்முடைய நற்செயல்களால் இந்த செல்வம் சேமித்து வைக்கும்போது நம்ம பரலோகத்துக்கு தகுதி வருகிறாங்க. புரிதலையா பரலோகத்தை குவிச்சு பார்ப்பதெல்லாம் புரிகிறது. நம்ம எல்லாரும் பரலோகம் சொல்லி மேல் நோக்கி தான் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு தாவே சொல்லி மேல் நோக்கி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா புரிதல் என்ன செய்யறாங்கன்னா குவிச்சு பார்த்தாங்க. தங்கள் வாழ்ந்த பகுதியை இடத்தை பரலோகமாக மாற்றினார்கள். அது எப்படி பரலோகமானோம்? எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவரை புகழ முடிகிறதோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறதோ அது உங்களுக்கு பரலோகம். எங்கே உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையோ, எங்கே உங்களுக்கு ஆண்டவரை புகழ முடியவில்லையோ அது நரகம். இப்போ உங்க வீடு நரகமா பரலோகமா நீங்களே தீர்மானம் பண்ணுவீங்க. நான் சொல்லுவதற்கு தயாரில்லை. உங்க குடும்பங்களிலே ஆண்டவரை புகழ முடிகிறதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறதா? தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறீர்களா? தியானம் பண்ணுகிறீர்களா? அப்படி என்றால் அங்கே பரலோக அனுபவம். உங்களுக்கு அன்பு செய்ய முடிகிறதா? பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? ஒருவருக்கு ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கிறிஸ்துவின் நம்பிக்கையை வளர முடிகிறதா? அன்பான சகோதரர்களே, அப்படி என்றால் அங்கே உங்களுக்கு பரலோகத்தை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அது நரகம். போதை கொண்டு வருகின்ற குடும்ப தலைவர் இன்னைக்கு என்ன எல்லாருமே போதைகள் தான் இருக்கிறோம். என்ன ஆம்பளைகள் மட்டும் ஏதோ பெரிய போதைகள் வரிசையில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இருக்கிறாங்க நிற்கிறாங்க. பெண்கள் எல்லாரும் வீட்டுல சீரியலுக்கு மேல வரிசையில் இருக்கிறாங்க. வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களும் அழுதுட்டு வராங்க, இவங்களும் பெண்களும் அழுதுட்டு வராங்க. ஒரு போதை உலகத்தில் இருக்கிறோம், உண்மையான உலகத்தில் இல்லை. எனவே இந்த திரித்தழகைக்கு ஒரு காலகட்டம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களே, இந்த முன்மதியுடைய பெண்களை போல எந்த நேரத்தில் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விழித்தெழுக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்முடைய உறுதியான நம்பிக்கை பார்வையில் அந்த கண்களுக்கு ஒளி கொடுக்கின்ற, கண்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பூஜையாக போற்றப்படுகிறார். பிரகாசம் கொடுக்கின்ற உறவு என்று அழைக்கப்படுகிறார். மனிதனுடைய கண்கள் மிக மிக முக்கியமானது. மனிதனுடைய பார்வை முக்கியமானது. கடவுள் நம்மை எப்படி பார்க்கின்றார் என்றால், கடவுள் நம்மை உற்று நோக்குகின்றார். நம்மை உற்று பார்த்து அந்த பார்வையை நம் கருணையும் ஆற்றலையும் ஆசிரியர் தூய ஆவியின் கொடைகளையும் நமக்கு அள்ளி தருகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார். 125வது திருப்பாடல் அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறது. 123வது திருப்பாடல் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். சொல்லப்படுகிறது நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. ஆண்டவரே, நீர் என்னை திரும்பி பார்க்கும் வரை நான் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்போது தன்னுடைய பார்வையை நம்மிடத்திலிருந்து திருப்புகின்றார்? கோடியாகவும் 4ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு பகுதியை பார்க்கிறோம். நீ ஏழைகளின் பக்கத்திலிருந்து உன்னுடைய பார்வையை திருப்பும் போது ஆண்டவருடைய முகத்தை திருப்பி விடுவார். ஏழைகளின் பக்கத்திலிருந்து உன்னுடைய பார்வையை திருப்பும் போது ஆண்டவர் உன்னை திருப்பி பார்க்க மாட்டார். ஆண்டவர் உன்னை பார்க்க வேண்டுமானால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்படி தெரிவிக்க வேண்டும். ஆண்டவரே,
நீர் எனக்கு இறங்கும் வரை நான் உண்மையே நோக்கி இருந்தேன். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தாச்சு, பண பலம் இருக்குது, உடல் பலம் இருக்குது, பக்க பலம் இருக்குது, உற்சாக உலகளுடைய பலம் இருக்குது, எனவே நாம் எல்லாவற்றையும் நாம் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். 127வது திருப்பாடல் முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரும் உழைப்பு வீணாகும். நம்ம வேலை செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நமக்கு பலன் கிடைக்கிறது. உழைக்கும் போது நம்மிடத்தில் தான் பலன் இருக்கிறது என்று நினைத்து உழைக்க வேண்டும். ஆனால் அதனுடைய பலன் கிடைக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய சீர்திருத்தத்தின்படி நமக்கு பலன் தந்திருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். எத்தனை பேருக்கு காவல், எத்தனை பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து வைக்க முடியும்? ஏதாவது காலத்துக்கு குடும்பத்துல பிரச்சனையை போலீஸ் வந்து நிறுத்தி வைக்க முடியுமா? தீர்த்து வைக்க முடியுமா? ஒரு மணிக்கூர் நேரத்துக்கு வந்து அவங்க தோக்கத்தாண்டி தயப்படுத்திருப்பாங்க. குடும்பத்துல பிரச்சனை தீரணும்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனசுல பிரச்சனை தீரும். அவருடைய மனதுலதான் அமைதி உருவாகும். வன்முறையினால அமைதி ஒருபோதும் உருவாக. எனவே அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் தான் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் தான் நம்முடைய பணிகளுக்கும் முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் பிரதிபலன் தருகின்றார் என்ற நம் முழு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லவும் வேண்டும் என்ற அருமைய பக்கடியாருடைய கூட்டை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். சீயோன் மலையோர் என்றும் அசையாக இருப்பார். சீயோன் மலை போல அசையாக இருப்பார்களாம். ஆண்டவர் மீது நம்முடைய 125வது திருப்பாடல் சொல்லுகிறது. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவரை எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருப்பார். ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்ம விட்டு போகவே மாட்டார். சுத்தி வருவார், சுத்தி வருவார். இப்போதும் எப்போதும் காப்பார், போரும் போது காப்பார், நடந்து காப்பார். திருப்பாடல்கள் 120 முதல் 35 வரையில திருப்பாடல்களை நாம் தனி ஒரு பின்னணியிலே பார்க்க வேண்டும். இந்த திருப்பாடல்கள் எருசலேமுக்கு சென்ற திருப்பயணிகள் பாடிய பாடல்கள். அவர்கள் பயத்தோடு இரவு முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். இந்த நெடுந்துள்ள பயணத்தில் எங்களுக்கு யார் துணை இருப்பார்களுக்கு ஏக்கத்தோடு ஜெபித்த போது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழுந்து வந்த உணர்வுகள் தான் முதலில் நான் உணர்ந்தும் போதும், நான் போகும் போதும், நான் வரும்போதும், இப்போதும் எப்போதும் ஆண்டவர் என்னை சுத்தி வருகின்றார், என்னை பார்க்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆழ்மன தியானம் நமக்கு இந்த அவசியம். நம்முடைய கண்களை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை நோயா, வேதனையா, கலக்கமா, துன்பமா, இடையூறுகளா, இக்கட்டுகளா எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், எனினும் ஆண்டவரை நோக்கி சொல்ல வேண்டும். இறைவா, நீர் எனக்கு இறங்கும் வரை நான் உண்மையே நோக்கி இருப்பேன். இந்த ஒரு உணர்வை, இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். நம்முடைய பாதையை ஆண்டவர் பக்கம் திருப்போம். அன்பு சகோதரர்களே, எதேனும் ஆயத்தமாகும். நம்முடைய வாழ்க்கையில் இது தேவை. ஒரு அமைதி, ஒரு ஒளி தொல்லையினால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். 5 மணிக்கு அல்லது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்புகிறோம். செல்லில் அலாரம் வச்சு எழுப்புகிறோம். ராத்திரி 10:30 மணிக்கு தூங்க போவது, அலாரம் வச்சு தூங்க போவது வரைக்கும் இந்த செல்லும் நம்மவும் தான் உண்டு. இது இல்லாம நமக்கு இப்ப வாழ்வே இல்லை. நான் நினைக்கிறேன், ஆய்வுகள் எல்லாம் புதிய ஒரு தீர்மானத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். தவக்காரத்துல யாரும் செல்லு பயன்படுத்தக்கூடாது. நீங்க என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்லை, செல் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. பெரிய உபவாசமாக இருக்கும், பெரிய உபவாசமாக இருக்கும். 2 நாள் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? இப்போது கூட இந்த பேசுறதுக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கேட்குறீங்க. இல்லைன்னா 10 பேர் எழுதிட்டு வெளியே போயிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கையோடு பெரிய ஒரு சாதனத்தை கொண்டு வெளியே போவீங்க. அப்படி எல்லா மனிதர்கள் எல்லாரும் இன்று ஒரு மொழி தொல்லையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அதிகம் நம்ம பேசுகிறோம். பேசி எந்த முடிவும் நம்ம கண்டதில்லை. விவிலியத்துல பாருங்க, விவிலியத்துல அதிகம் ஒண்ணு யாரும் பேசுறது இல்லை. அன்னை மரியாதை பாருங்க எவ்வளவுதான் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசுற கடைசி வார்த்தை பாருங்க, காரணம் திருமண வீட்டுல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சூசைட்ல பாருங்க, வளர்த்து தந்து எத்தனை வார்த்தை பேசியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வார்த்தையாவது 9 வார்த்தையாவது பேசியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஒரு வார்த்தை கூட பேச. அவரை பற்றி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட பேசாத ஆண்டவரை வளர்ப்பு தந்தையான மாலை திருக்குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவரை பாருங்கள், 30 ஆண்டுகள் தயாராகி 3 ஆண்டுகள் மட்டும் பேசினார். 3 ஆண்டுகள் போயிட்டார், அதற்காக 30 ஆண்டுகள் தயாராக. நம்ம என்ன செய்யறோம்? 10 மாதம் பேசாம இருந்து தாய் வயிற்றுல இருந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம பேசுறோம். வாழ்நாள் முழுவதும் நம்ம பேசுறோம். பேசாம இருக்கிறது 10 மாதம் தாய் வயிற்றுல இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஒன்றும் தள்ளும் தான் நடந்தே தவிர பேச்சு நடந்தார். பிறந்தது அழுதுட்டே பிறக்கிறான், மற்றவங்கள அழ வச்சுக்கிட்டு போகிறது வரைக்கும் ஒரே பேச்சுதான். அது குறிப்பா அதிகம் பேசுறது என்ன உலகங்களா அடுத்தவங்க குறையை தான் உலகம் முழுவதும் சொல்லி இன்னொரு எளிதான காரியம் அடுத்தவங்க குறை. உலகத்திலேயே மிக எளிதான காரியம் எது என்று கேட்டா உபதேசம் கொடுக்கிறதும் குறை சொல்கிறோம். உபதேசம் இப்ப எல்லா இடத்துலயும் இலவசமா கிடைக்கும், அதுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டிய தேவை. அதுவும் இதுவும் ரொம்ப எளிதான காரியம். நம்பிக்கை இருக்கிறதுனா நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பங்களாக போதையின் இடமாகவோ அல்லது சினிமா தியேட்டராகவோ பியூட்டி பார்லராகவோ மாற்றப்படும். பியூட்டி பார்லர்ல போய் உங்களுக்கு அழகு வருத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அன்பின் நற்செயல்களை நாம் உருவாக்க அழகு. பியூட்டி பார்லர்ல போனா என்ன செய்வாங்க? இந்த ஏரியாவில் பியூட்டி பார்லர் உண்டா என்னன்னு தெரியாது. பியூட்டி பார்லர்ல போனா அவங்க அந்த ஊர்களோட நல்ல மண்ணு எடுத்து கால்சியம் கார்பனேட் அதை எடுத்து பூசி நல்ல பிடிச்சு மாவு வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களை சுத்துகிற நாற்காலியை உட்கார வச்சுட்டு முகத்துல அப்படியே பூசி விடுவாங்க. பூசிட்டு நாற்காலியை கிளம்பி விடுவாங்க. 1/2 மணி நேரம் அசையாம உட்காரணும்னு சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம் அசைய கால்சியம் கார்பனேட் முகத்துல போட்டு 1/2 மணி நேரம் அசையாம என்ன நடக்கும்? அப்படியே 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் தண்ணி வச்சீங்கன்னா அப்படியே பொழுது மறைத்து உங்களை தண்ணி வரும் வெளியே வரும். அப்ப இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல வந்து உங்களை அழகுபடுத்த முடியாது. உங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டியது அன்புடைய அமைதி, பொறுமை, நன்மை, விசுவாசம், கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்வு, தூய ஆவியில் அந்த அந்நிகலங்களை பேசிக் கொண்ட வாழ்வுதான் நம்மை அவனை அழகு பூசிக் கொள்ள வேண்டும். நம்முடைய விழாக்கள் அந்த சகோதர சகோதரிகளை நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விழாக்களை கண்டு பிறருக்கு பொறாமை ஏற்படுத்தலாம். கிறிஸ்து பிறந்த விதத்தில் யாருக்கும் பொறாமை ஏற்படுத்தவில்லையே. அவர் ஏழை கோலமாக இந்த உலகத்தில் பிறந்து வந்து பிறந்தார். அவர் பிறந்த விதம் ஒருத்தருக்கும் பொறாமை ஏற்படுத்தவில்லையே. ஏழோட அரசன் தயங்கினான், அடங்கினான். எதற்காக? ஏழோட அரசன் நீ யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று கேட்ட போதுதான் அவன் கடங்கினான். அவர் ஏழை கோலத்திலே பிறந்தது ஏறி அவன் கடக்கவில்லை, மறுக்கப்படவில்லை. நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா அன்பான சகோதரர்களே, ஏழை கோலத்தில் உள்ள பிறந்த இயேசுகிறார்களை விழாவாக இருக்க வேண்டும். மனிதனை தேர்தல் நம்முடைய முன்னிலைக்கு வர வேண்டும். இயேசுவை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு ஏழை கோலமாக பிறந்த இயேசுவை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய விழாக்களை நாம் கொண்டாட வேண்டும். கிறிஸ்துமஸ் நேரம் என்பதை மனிதனையை தேர்தலுக்கான நேரம். நம்முடைய விழாக்களிலே மனிதனையை தேர்தலுக்காக தனியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய விழாக்கள் அர்த்தம். ஆண்டவர் இயேசு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைக்கக்கூடிய குடியில பிறக்கவே மாட்டார். நான் 100% நம்பியிருக்கிறேன். 1000 2000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை கொண்டு வந்தாலும் இல்ல இங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டிகளையே கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் தந்த மெசியாக மகிழ்ச்சி உருவாகும் என்று எனக்கு நம்பிக்கை வேண்டும். ஏழையாக வந்து பிறந்த இயேசு தன்னையை தாழ்த்தி பிறருக்கு தன்னையே அர்ப்பணம் செய்கிறார்.
இந்த அர்ப்பணம் நடக்கும்போது பிறருக்கு தியாகங்கள் செய்ய உதவும் போது அங்கே மகிழ்ச்சி நடக்கின்றது, அங்கே ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த திருவிழாவை நினைத்து நம்முடைய செயல்பாடுகளை ஒரு காலத்தை ஆராய்ச்சி பார்க்கிறோம். அந்த முன்மொழியுடைய கன்னியர்களை போல கோழியர்களை போல நேரத்தில் எண்ணெய் எடுத்துக் கொள்வோம். நமக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கொண்டு போகலாம் மலையாள மொழியில் அழகான ஒரு பாடல். என்ன அர்த்தம்னா, என்னையாவது ஒரு நாள் ஒரு மரண பிடிவும் கூட வர கிடையாது. அவங்க உற்சாக உறவினர்கள் எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரங்களை வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. கூட வர கிடையாது. நீங்க உலகத்துல இருக்கும்போது நீ செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் தான் கூட வரும். அது உலகத்துல இருப்ப ரெண்டரங்களை இருக்குன்னு தெரியல. எவ்வளவு நம்ம செய்து வச்சிருக்கிறோம். நன்மை செய்றீங்கன்னா நன்மை, தீமை செய்றீங்கன்னா தீமை, இதெல்லாம் தான் கூட வரும். அதனால நல்வியங்கள் செய்யக்கூடிய அரசர்களாக. எனவே நீ நற்செயல் வச்சு நீங்க நல்ல செயல் கூட செய்ய போறாங்க. 4 பேர் உங்களை குற்றம் சொல்றாங்கன்னா, குறை கொடுக்குறாங்கன்னா, அது அர்த்தம் நீங்க நல்லது செய்றீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் உங்களை கோர்த்தி துடிக்கிறாங்கன்னா நீங்க நல்லது செய்யவே. நல்லது செய்ய போனா 4 பேர் உடனே குறை சொல்றாங்க. இதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருச்சு, எந்த மருத்துவர்களை கண்டுபிடிச்சிருச்சு. அதனால நன்மை செய்து கடவுளுடைய கருவூலத்தில் பொருள் சேர்ப்போம். பேங்க்ல கருவூலம் இருக்கு, அங்க நம்ம வாரத்தோடு போகிறோம். இந்த வாரம் பணத்தை கொண்டு போடுகிறோம், அடுத்த வாரம் கூட்ட பணம் இருக்கான்னு பாக்குறோம். போய் இப்படி இல்ல வேற யாரையாவது அடுத்த நேரம் கொண்டு வந்து போட்டுருக்காங்களான்னு பாக்குறோம். இது ஒரு இந்த கருவூலத்துல நீங்க பணம் தருங்க. கடவுளில் ஒரு வங்கி வச்சிருக்கிறார். அந்த வங்கியில அரசியல்கள் செய்து, நல்லது செய்து, மனிதனை செய்து, வேறொரு பணிகள் செய்து, பொறுமை, தியாகம், அன்பு செய்து நினைத்ததை வாழும்போது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை திருத்தத்தை சொன்னார். நற்செய்தியின் மகிழ்ச்சி, நற்செய்தியின் மகிழ்ச்சி. நம்ம எதை செய்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்து என்ற நம்பிக்கையை ஒளி செய்யும். அவ்வாறு மொழி பெற்றவர்களாக பரலோகத்தை துணித்து பார்ப்பவர்களாக ஆனோக்கி பார்ப்பவர்கள் துணித்து அன்னை மரியால் பரலோகத்தை துணித்து பார்ப்பது. இயேசுவை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு பரலோகத்தை கண்டவர். நாம் நற்கருணைகளாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்திலே வாழும்போது இந்த சமூகத்தில பரலோகத்தை பார்க்கணும், துணிச்சு பார்க்கணும். அந்த நிலைக்கு நாம் வளரவும் அதை தாங்கள் அனுபவிக்கும் லூசியார் வாயிலாக ஆசிரியர் வரைவாக கிடைக்கும் என்று ஜெபிக்கின்றேன். விழா வழக்குகளுக்கு கூடி நிறைவு செய்ய விரும்புகிற ஆண்டவர்களோடு உங்களை வழிநடத்துவாராக. எல்லாம் பாதுகாப்பு பராமரிக்கும் ஆண்டவர்களுக்கு வழிநடத்த வேண்டுகிறேன். இதன் பரிசுத்தாவின் பெயராலே
அவர்களுக்கு நன்றியை சிறப்பை பாராட்டினை காக்கின்றேன்.